நாட்டு மாடு வந்து நம்ம பால் குடிக்கிறதே தப்பு, அது கண்ணு குட்டிக்கு தானே. இவருக்கு தெரியுமான்னு தெரியல. நாட்டு மாடு வந்து கண்ணு குட்டிக்குன்னு தனியா பால் எடுத்து வச்சுக்கோம். சரிங்களா? அதை வந்து நீங்களா நினைச்சாலும் எடுக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி அந்த மாடை வந்து பால் கறக்கலன்னா அதுவே இன்ஃபெக்ஷன் ஆகி அதுவே ப்ராப்ளம் ஆயிடும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். தெரியாம சும்மா வீடியோல போடுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தா நம்ம நிஜமா அனிமல்ஸை காப்பாற்ற முடியாது, மனுஷனை காப்பாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் இப்படி பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபேன் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயமா பாக்குறாங்க. லைட்ஸ் இருக்குது. பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். இதான் அவர் சொல்றாரு. பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட் அவர் இதைத்தான் சொல்றாரு. உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பசியோட இருக்கவனுக்கு பழைய சோறு பிரியாணி மாதிரி தெரியும். ஆமா, அவன் பசியோட தான் இருக்கான். பட் அவங்க எதிர்பார்க்கறது பிரியாணி, அது அவங்க குடுக்கறது இல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கங்கம்மா, நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயோ சத்துணவு திட்டத்திலயோ நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கிறேன். லவ் ஈஸி இல்ல. நீங்க போய் பேசுங்கப்ப அவங்கள்ட்ட எல்லாம், ஏப்பா நம்ம ஜாதியில தப்பா பேசுன்னு சொல்லி தானப்பா அவனுக்கு அவ்வளவு நல்ல பொண்ணு அமைஞ்சிச்சு, நான் வேணான்னு சொன்னேன். அதுக்கு காம்பன்சேஷனா நீங்களே நம்ம ஜாதியில ஒரு நல்ல பொண்ணா என் பையனுக்கு பார்த்து முடிச்சு வைங்கன்னு போய் கேளுங்க. என்ன சொல்றாங்க? படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஜாதி இருக்குல்ல, படிப்பு எங்க வந்துச்சீங்க? ஜாதி இருக்கே. என்னப்பா ஒரு டிரைவர் அப்படிங்க, ஜாதி இருக்குல்ல. முதல்ல ஒரு டிரைவருங்கிறதுக்காக நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. நம்ம ஜாதியிலங்கிறதுக்காக தானே. அப்பாக்கள்ல இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்காங்க. சரி, அதுக்குதான் சார் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்களே அதுக்குதான் எங்க கிட்ட வந்திருக்காரா? இந்த பொண்ணுகிட்ட உங்க அம்மா மன்னிச்சிரு, உங்க அப்பா மன்னிச்சிரு நான் சொன்ன மாதிரி உங்க அப்பா மன்னிச்சிருடா தம்பி அவன்கிட்ட சொல்ல வாயே வரமாட்டேங்குது எனக்கு. இப்ப நீங்க தான் ஒரு பொண்ணை பார்த்து நல்ல பொண்ணா கட்டணும். நம்ம அவரே கேட்டுருவோம், நீங்க ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறீங்களா இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி நினைக்கிறீங்களா? இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான் சார் நான் பண்ணுவேன். அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்ப உங்க பொறுப்பு தாங்க. பொறுப்பு உங்களோட தான். இப்ப மறுபடியும் பொறுப்புல இருந்து ரெண்டாவது முறை நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும்.